கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி சுதேசிக்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம். யாத்ராகமம் 12 அதிகாரம் 43 51 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பஸ்காவின் நியமத்தை சொல்றாங்க. யார் புசிக்கணும், யார் புசிக்கக்கூடாது, அப்படி புசிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், எல்லாமே கர்த்தர் அதில் விளக்கமாக சொல்றாங்க. சரியா? இதில் ஒரு வார்த்தை என்னன்னா, சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுளுங்கிறாரு. யாரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே பிரமாணம் தான். நம் கர்த்தர் பாகுபாடு இல்லாத தேவன். இன்னைக்கும் அதேதான். நம்மளுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் பிரமாணம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரே அழைப்பு தான், ஒரே பிரமாணம் தான். ஏசப்பதான் வலியும் சத்தியமும் ஜீவன். அவரால் இல்லாமல் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு, அவங்க பணக்காரங்களா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், படித்தவங்க படிக்காதவங்க, எல்லாருக்கும் ஒரே அழைப்பு தான். அதே மாதிரி ஒரே பிரமாணம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறவங்களா இருக்கணும். இன்னைக்கு இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள நம்ம மாறணும். நம் தேவன் பச்சபாதம் இல்லாத தேவன், எல்லாத்தையும் சமமாய் பார்க்கிற தேவன். ஏற்ற தாழ்வு அவர்கிட்ட இல்லவே இல்லை. அதனால கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். எனக்கு செய்வாரான்னு நினைக்காதீங்க, உங்களுக்கும் செய்வார். ஏன்னா நம் தேவன் எல்லாத்துக்கும் தேவன் தான். அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். இதுவே இன்றைய நற்செய்தி. முடிந்தாகட்டும்.